Hey friends, welcome back to the channel. In 2024 நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு இன்ஸ்டண்ட்டாக 1000 வழிகள் இருக்குது. பட் ஸ்டில் only 5% of the people do that and 95% of the people அந்த சர்க்கிள்குள்ளாரே மாட்டிக்கிட்டு அதை விட்டு வெளில வராமல் still they are scrolling reels on Instagram, YouTubeல ஷார்ட்ஸ் பார்த்துட்டு அப்படியே டைம் வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. You know what is the reason behind this? The answer is so simple and plain. It is due to distractions. ஆமாங்க, you heard me right. இன்றைக்கி எந்த அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவ் திங்ஸ் இந்த வேர்ல்டில் இருக்கோ அதே அளவுக்கு டிஸ்ட்ராக்டிவ் திங்ஸ் இந்த வேர்ல்டில் இருக்குது. ப்ராப்பர் பேலன்ஸ் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஐம் கோனா ஷேர் 3 ways by which you could get yourself detoxed and get into that 5% of the people so that everyone in the world would become இந்த 100%ம் ஒரு ப்ரொடக்டிவிட்டியான ஒரு வேர்ல்டாக வந்து மாறிடும். அண்ட் இப்போ நான் சொல்ல போகிற இந்த 3 வேஸ்மே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது தான் உங்களோட கேரக்டர்ஸில், உங்களோட டெய்லி ஹேபிட்ஸில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களில் ஒரு பெரிய சேஞ்சை நீங்களே சீக்கிரமாகவே வந்து பார்ப்பீங்க. இந்த வீடியோவில் எந்த விதமான ஒரு ஃபேண்டசி அனிமேஷன்ஸ் எதுவும் இருக்க போகிறது கிடையாது. ஸ்ட்ரைட் ஆன் பாயிண்ட் கிளியர் கட் வீடியோ. பொறுமையாக இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு தர லாட் ஆஃப் அதர் வீடியோஸ் லைக் ஹவ் யூ எக்ஸ்பெக்ட் அதெல்லாம் போய் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். So the first and foremost thing what you're going to talk is about physical detox. நம்ம பாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ கண்டிஷனாக இருக்கோ அதுதான் நம்மளோட மென்டல் ஹெல்த்தில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டே வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ ஸ்பீக்கிங் அபவுட் தி ஃபிசிக்கல் டீடாக்ஸ் இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. டயட்ரி சேஞ்சஸ், எக்ஸசைசிங் அண்ட் ஸ்லீப்பிங். ஸோ ஸ்பீக்கிங் அபவுட் தி டயட்ரி சேஞ்சஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவாய்ட் ஈட்டிங் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். நான் இங்கே ஜங்க் பற்றி பேசலை, ப்ராசஸ்டு பேக்டு ஃபுட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஏன் இந்த ப்ராசஸ்டு பேக்டு ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னா ஆக்சுவலி அது எல்லாருக்கும் தெரிய சாப்பிடக்கூடாதுன்னு, பட் இதில் வந்து இந்த ப்ரொடக்டிவிட்டி அது எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுல ஒரு பாயிண்ட் வந்து சொல்கிறேன். இந்த பேக்டு ஃபுட்ஸ் எல்லாம் அதில் இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரம் டீகே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கெமிக்கல் வந்து ஆட் பண்ணுவாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் சோடியம் பெனோசைட். இந்த சோடியம் பெனோசைட்டோட எஃபெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு தூங்குற உணர்வையும் ஒரு லேசியான ஒரு ஃபீலை வந்து நமக்குள்ளே அது க்ரியேட் பண்ணிடும். விச் வில் ஸ்டாப் அஸ் ஃப்ரம் டூயிங் அ ஒர்க். நம்ம சும்மா போய் எந்திரிச்சு ஃபேன் போடுறதுக்கு கூட வந்து அவ்வளோ வந்து ஒரு லேசியான நிறைய பேர் இருக்காங்க அந்த ஒரு ஸ்டேட்டில். நான் வந்து ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணி தான் அதை வந்து பேசுகிறேன். ஸோ அதனால் வந்து ஸ்டாப் டு ஈட் ஜங்க் ஃபுட்ஸ். ஜங்க் ஃபுட்ஸ்னால் ப்ராசஸ்டு ஜங்க் ஃபுட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஜங்க் ஃபுட்ஸுங்கிறது அது தனியாக இருக்குது. ஃப்ரைட் ரைஸு, அந்த நூடுல்ஸ், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. முதல்ல இதை கண்ட்ரோல் பண்ணுங்கள், அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கண்ட்ரோல் பண்ணலாம். And actually I mean it, you have to definitely control it slowly. உங்களால் டக்குலாம் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி ப்ரோ கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ஒரு சிம்பிள் வே சொல்கிறேன். இது வந்து ஒரு 2 to 3 திங்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண போதும். ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா அவாய்ட் கோயிங் டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் ஃபார் ஃபியூ டேஸ். ஒரு ஷாப்பிங் மால்க்கோ ஒரு கடைக்கும் நீங்கள் ஐ மீன் ஒரு ஸ்டேஷனரி ஷாப், நான் அந்த மாதிரி பேசுகிறேன். ஒரு சூப்பர் காம்ப்ளெக்ஸ், ஒரு ஸ்டேஷனரி வேணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டேஷனரி ஷாப்புக்கு போங்க. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு போயிட்டு அங்கே ஸ்டேஷனரி வாங்க ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் அந்த இடத்துல ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் இருக்கும், அது நம்மளை கண்டிப்பாக டெம்ப்ட் பண்ணிடும். ஸோ அங்கே போகாதீங்க. உங்களோட வீட்டில் இருக்கவங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ உங்களுக்கு ஏதாவது வேணும், ஐ மீன் குட் ஃபுட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நட்ஸ் அந்த மாதிரி சொல்கிறேன் வேணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வர சொல்லுங்கள். வீட்டில் நீங்கள் ஒரு இடத்துல மோஸ்ட்டாக ஒரு இடம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ரூமில் தான் நிறைய இடம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இந்த ரூமில் நீங்கள் எங்கே சுற்றி பார்த்தாலும் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் இருக்காது. என்னோடய தண்ணி பாட்டில் மட்டும் தான் ஃபுட்டு. அந்த ரேஞ்சில் என்கிட்ட இருக்க ஒரே விஷயம் என்னோடய தண்ணி பாட்டில் மட்டும் தான். வேறு எதுவுமே நான் அந்த இடத்துல வந்து வச்சுக்க மாட்டேன். அது வச்சிருந்தாலே நம்மளுக்கு வந்து சாப்பிடணும். ஸோ அதனால் அதை கிளியர் பண்ணிடுங்க. ஒரு வேளை உங்கள் வீட்டில் அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு இடம் கிடையாது, எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் எல்லாம் குட்டியாக இருக்கும்ல, ஸோ இருக்கும் அப்படின்னா அவங்களோட பர்சனல் ஸ்பேசஸில் அதை எடுத்துகிட்டு போய் வச்சுக்க சொல்லுங்கள். உங்கள் கண் முன்னாடியே அதை செஞ்சு ஒரு கொஞ்சம் அழகே காட்ட வேணாம்னு சொல்லுங்கள். ஈஸியாக அதை வந்து டேக்கிள் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். அண்ட் அதுக்கடுத்து வந்து ஸ்டார்ட் டு கன்சியூம் அபவுட் 4 to 5 liters ஆஃப் வாட்டர் அடி. இது வந்து நம்மளை ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை, இட் வில் மேக் அ ஸ்டே பிரிஸ்க் ஃபார் ஆக்டிவ் ஹார்ஸ், ஃபார் லாங் ஆக்டிவ் ஹார்ஸ் வந்து நம்மளை வந்து ரொம்ப பிரிஸ்காக வச்சுக்க அது வந்து ஹெல்ப் பண்ணும். இதுக்கு அடுத்து ப்ராப்பர் டயட்டை வந்து கன்சியூம் பண்ணுங்கள். ப்ராப்பர் டயட்டுன்னு நான் சொல்கிறது வந்து ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடவே கூடாதுன்னு நான் சொல்லலை. மந்த்லி ஒன்ஸ், மந்த்லி ட்வைஸ் அவ்வளோதான். அது ஃப்ரெண்ட்ஸோடு வெளில போகிறப்ப, ஃபேமிலியோடு வெளில போகிறப்ப சாப்பிட்டுக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் மிச்ச டேஸ்லாம் கன்ஸ்டைன்டாக இதுதான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு இதோடு இருக்குது. நான்வெஜ் நான் சாப்பிடலாம் சொல்ல மாட்டேன். நான்வெஜ்ஜில் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, வெளில போய் சாப்பிடலாம், புரியுதா? ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து உங்களோட டயட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ஸை உங்களோட டயட்ஸ் வச்சுங்க. அப்போ தான் அந்த டயட் வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு டெய்லி வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். இவன் சொல்லிட்டா அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வெஜிடபிள்ஸ் ட்ரை பண்ண போகிறேன், ப்ரொக்கோலி ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா அதாவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா 2 நாளில் இந்த மூடே டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும், திருப்பி அதை கேட்டு போயிடும். உங்களுக்கு எது ஃபுட்ஸ்லாம் பிடிக்கும், செலக்டிவாக ஃபுட்ஸ் பிடிக்கிறதெல்லாம் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி
அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட டயட்டை ஸ்ட்ரக்சர் பண்ணுங்கள். அந்த டயட்டை அப்படியே ரெப்ளிகேட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போ நீங்கள் வந்து சில ப்ரொடக்டிவிட்டி பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மார்க் ஜகர்பர்க், எலான் மஸ்க்லாம் என்ன மாதிரி ஆளுங்கன்னா வந்து டிஷர்ட் கலரை கூட மாற்ற மாட்டாங்க. பிளாக் கலர்னா பிளாக் கலரில் போட்டு போவாங்க, அப்படியே ஒரே ட்ரெஸ்ஸை டெய்லி போட்டு போவாங்க. பிகாஸ் தே டோன்ட் ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் ட்ரெஸ். அவங்களுக்கு தேவை அவங்களோட ஒர்க்கில் தான், அவங்களோட டெசிஷன்லாம் ஒர்க்கில் தான் இருக்கணுமே தவிர ட்ரெஸ்ஸு ஃபுட் அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ ஒரே டைப் ஆஃப் ஃபுட்டு ஒரே டைப் ஆஃப் ட்ரெஸ் தான் ஃபாலோ பண்ணாங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்க சொல்ல கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டியாக மாறணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ஸ் ஒரு ப்ராப்பரான லிஸ்ட் வச்சு அதே வந்து ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி டயட்ரி சேஞ்சஸ். அதுக்கடுத்து நான் சொன்னது வந்து எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்னு வரும்போது நான் தான் நல்லா ப்ராப்பர் டயட் எடுக்கிறனால அப்புறம் எதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹேர்ட் யூ கிளியர்லி. நல்ல ஃபுட் எடுக்கிறதுனால மட்டும் நம்மளோட பாடி வந்து ஃபிட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எக்ஸசைஸ் இஸ் டெஃபினெட்லி மஸ்ட்டுங்க. பிகாஸ் எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து இங்கே வந்து நான் உங்களோட இதுக்காக மட்டும் சொல்ல, ஒரு பாடி ஃபிட்னஸ்க்காக மட்டும் நான் அதை பற்றி பேசலை. எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களுடைய ஹெல்த் இருக்குல்ல அது வந்து பூஸ்ட் ஆகும். ஹார்ட் அட்டாக், சுகர், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகும். நான் வந்து தொப்பையே இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா தொப்பை இருக்காதுன்னு நான் சொல்ல விரும்பல. நான் என்ன பேசுகிறேன்னா உங்களோட ஹெல்த் தொப்பையே இருந்தாலும் லாங் லாஸ்டிங்காக நிறைய நாளுக்கு வந்து உங்களோட ஹெல்த் இருக்கும். இன்றைக்கி இருக்க நிறைய பிஸ்னஸ்மேன்ஸ் வந்து எதுக்காக இவ்வளோ ஒரு பிஸி ஸ்கெடியூல்லையும் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க? அவங்களோட ஹெல்த் ப்ராப்பராக இருந்தால் தான் ப்ராப்பரான டிசிஷன்ஸ் வந்து அவங்களால மேக் பண்ண முடியும். ஸோ எக்ஸசைசிங் இஸ் டெஃபினெட்லி மஸ்ட். நாட் எவ்ரிடே நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணணும்னா நான் சொல்லலை, வீக்லி த்ரைஸ் பண்ணால் போதும். அதுக்கடுத்து ஸ்லீப்புங்க. எவ்வளோ வேணாலும் நம்ம ஒர்க் பண்ணலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் ப்ராப்பராக ஒரு கொஞ்சம் டைம் நம்ம வந்து ஸ்லீப்புக்குன்னு கண்டிப்பாக அலாட் பண்ணி தான் ஆகணும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த ஒர்க், ஸ்ட்ரெஸ், பேர்டன் இது எல்லாத்தோடய சேர்த்து பாடி ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் மொத்தால கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளோட பிரெயின் தான். இவ்வளோ விஷயங்கள் அது கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போதும் நீங்கள் பாருங்கள், நம்மளுக்கு கூட கொஞ்சம் ரெஸ்ட் இருக்குது. ஏதோ 24 hours ஒர்க் பண்ணாலும் அடுத்த நாள் ஒரு 1 மணி நேரமாக நம்ம தூங்கிட தான் போகிறோம். அப்படி நம்மளுக்கே கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் கொடுக்கும் போது நம்ம தூங்குறப்பையும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம பிரெயின் நம்ம சாகிற வரையும் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்குன்னு அதை எதுக்காக அந்த கடவுள் படைச்சாரோ அந்த ஒரு 6 மணி நேரத்தை அதுக்காக அந்த பாடி ஃபங்க்ஷனுக்கு மட்டும் அது அலாட் பண்ணி கொடுங்க. தயவு செஞ்சு பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரெஸ், பர்டன் இதெல்லாம் இருக்கும் போது தூங்கி எந்திரிச்சு பாருங்களேன், நெக்ஸ்ட் டே அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து இந்த ஃபிசிக்கல் டீடாக்ஸில் வந்து இது 3 தான். இது 3 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது 3 டைம் ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். when I say கொஞ்சம் கொஞ்சமாக, ஐ ஆக்சுவலி மீன் இட். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் தான் இதெல்லாம் நடக்கும். டக்குன்னு எடுத்தோடனே பண்ணிங்கன்னா இது எதுவுமே வந்து நடக்காது. ஒரு நாள் மோட்டிவேஷன், நெக்ஸ்ட் டே ஃப்ளாப், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். சேஞ்சஸ் எதுவுமே தெரில அப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். சேஞ்சே தெரிஞ்சதுனால எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்டில் இதே வீடியோவில் வந்து சொல்லுங்கள். ஃபஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கடுத்து அதை சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மென்டல் டீடாக்ஸ். இதுலேயும் ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. டிஜிட்டல் டீடாக்ஸ், மெடிடேஷன், லேர்னிங். இந்த 3 விஷயமும் டெஃபினட்டாக எல்லாருமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பீக்கிங் அபவுட் தி டிஜிட்டல் டீடாக்ஸ், ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல பாஸ் பண்ணாதீங்க, எனக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு பாஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிட்டு உங்களோட ஃபோன் ஸ்க்ரீன் டைம் என்னன்னு மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்கலாம். இப்போ உங்களோட ஃபோன் ஸ்க்ரீன் டைம் என்ன நிலமையில் இருக்கோ அதே நிலைமையில தான் என்னோட ஃபோன் இருந்தது. பட் ரைட் 3 மாதத்துக்கு முன்னாடி. பட் ரைட் நவ் ஐ எம் நாட் ஆன் தட் ட்ராக் எனிமோர். முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என்னோட ஃபோன் டைமிங், ஸ்க்ரீன் டைமிங்கே வந்து ஒரு 4 to 5 hours இருக்கும். பட் இப்போல்லாம் 45 minutes தான் மேக்ஸிமம் இப்போதைக்கு வந்து தொட்டிருக்கு. அந்த 45 minutes நான் எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணேன்னா, நானும் 18 வயசு பையன் தான், எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசணும், ரீல்ஸ் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அதுக்காக நான் அந்த 45 minutes வந்து அலாட் பண்ணி எவ்ரிடே நான் வந்து பார்ப்பேன். ஆக்சுவலி நம்ம அந்த விஷயம் வந்து ரொம்ப கஷ்டம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோங்க. பட் தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் டு பி எக்ஸ்ப்ளோர்ட் இன் திஸ் கம்ப்ளீட் வேர்ல்ட். நிறைய விஷயங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் செரிஷ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. ஜஸ்ட் கிக் யுவர் ஃபோன் aside and come out of it and look around the world. எவனோ ரேண்டமாக இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் வந்து சமைக்கிறத பார்த்து அட்ராக்ட் ஆகிறோமே தவிர நம்ம ஏன் சமைச்சு பார்க்க மாட்டோங்கிறத முதல்ல யோசிங்க. ஸ்டார்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் பீப்புள், பெட்ஸ் அண்ட் நேச்சர். இந்த 3 விஷயத்தில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். யூ வில் நோ ஹவு பீஸ்ஃபுல் திஸ் வேர்ல்ட் இஸ். ஒன்ஸ் அகெயின் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் டிஎம்லையோ இல்லை இந்த யூடியூப்லேயோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் மெடிடேஷன். ஐ நோ இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னா மெடிடேஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது தாங்க. பட் ஐ ஹவ் கம் அவுட் வித் அ வே ஃபார் திஸ். ஒரு சொல்யூஷனோட தான் நான் வந்து இந்த மெடிடேஷன் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு வந்திருக்கேன்.
என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக யூடியூபோ இல்லை கூகுளோ போங்க, சர்ச் ஃபார் சைலண்ட் பியானோ மியூசிக். அதை எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுலாம் தெரியல, ஸோ அது வந்து நார்மலாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணிக்க சொல்லலை, ஆடியோவை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எவ்ரிடே மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு மெடிடேட் பண்ணணும்னு உட்கார்றப்ப ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு அந்த ஃபைலை வந்து ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனுக்கும் உங்களுக்கும் வந்து கான்டாக்ட் இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபோன் ஒரு இடத்துல இருக்கணும், பட் ஒரே ஸ்பேஸில் தான், அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் மட்டும்தான் இருக்கணும். ஃபோனும் நீங்களும் மட்டும்தான் இருக்கணும். ஃபோன் ஒரு இடத்துலையும் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கணும். நான் கிளியராக சொல்கிறேன், என்னோடய ஃபோனை நான் வந்து அந்த இடத்துல வச்சுருப்பேன், இங்கே தரையில் தான் நான் உட்காந்து மெடிடேட் பண்ணுவேன். எதுக்காக ஃபோனுக்கு எனக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸ்னால், நான் தப்பித்தவரி கூட ஃபோனில் போயிட்டு வேறு எதுவும் பாட்டையோ இல்லை எதையோ வந்து நான் வந்து தொற்றவே கூடாதுங்கிறதுக்காக ஃபோன் அங்கே வச்சுட்டு நான் இங்கே உட்காந்து மெடிடேட் பண்ணுவேன். ஏன் பியானோ மியூசிக்குங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. பிகாஸ் வயலினு, கிட்டார் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நம்மளை வந்து சின்னதாக ஒரு பெப்பி ஃபீல்டுக்கு வந்து நம்மளை வந்து அதை ஆக்சுவலி இது எடுத்துகிட்டு போயிடும். பட் பியானோ அப்படி கிடையாது, அதுவும் சைலண்டான பியானோ மியூசிக் சுத்தமாக அப்படி கிடையாது. ஒரு பியானோவில் நீங்கள் ஒரு நல்ல ட்ரெண்டிங்கான பாட்டே நீங்கள் வாசிச்சு பார்த்தாலும் அவ்வளோ மெலோடியாக நம்மளோட கான்சன்ட்ரேஷனை ஃபுல்லாக அது மேலே செலுத்துகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் பவர் வந்து அந்த பியானோவில் இருக்குது. அதனால தான் நான் வந்து பியானோ மியூசிக் வந்து சொல்கிறேன். அதை இங்கே வச்சுட்டு இங்கே உட்காந்து எதை லிசன், ஏன்னா நிறைய பேருக்கு மெடிடேட் பண்ணணும்னு தெரியும், எதை பற்றியோ எதை நினச்சிட்டு மெடிடேட் பண்ணணும்னு தெரியாது. சில பேர் டிவோஷனலாக ஓம் அந்த மாதிரிலாம் சொல்லி மெடிடேட் பண்ணுவாங்க, ஏதாவது சாமி பேர் சொல்லி மெடிடேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் வேணாம் அப்படின்னு இருக்கவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வாயே நீங்கள் திறக்க வேணாம், இந்த மியூசிக்கை உங்களோட காதில் ஹியர் பண்ணுங்கள். ட்ரை டு கலெக்ட் த நோட்ஸ் இன்சைட் யூ. அந்த பியானோவோட ஒரு நோட்டையும் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 1 வீக்குக்கு இதே நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள். யூ வில் டெஃபினெட்லி நோ அ சேஞ்ச். கண்டிப்பாக தெரியும். 2 மாதம் கழிச்சு தான் இந்த வழியை நானே கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள், இட் வில் டெஃபினெட்லி ஒர்க் அவுட். ஸ்பீக்கிங் அபவுட் லேர்னிங்க, இதில் வந்து நான் நிறையா வந்து பேச போகிறது கிடையாது, கம்மியாக தான் பேச போகிறேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த 5 விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தாங்கனாலே யூ வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் டு லேர்ன் சம்திங். ஒரு புது ஆஸ்பெக்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ லேர்னிங்கில் ஒரு சின்ன டிப் மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு முதல்ல எந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. பிடிச்ச விஷயத்தில் 2 hours ஸ்பெண்ட் பண்ணி அந்த விஷயத்தை வந்து கற்றுக்கோங்க. இன்னும் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி, அதே ஒரே நாளில் இன்னும் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கிட்ட விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் 4 hours ஃபார் 24 days will make you an intermediate in that. இது ஆக்சுவலி ப்ரூவன் தான், ட்ரை பண்ணியிருக்கேன், நிறையா புக்ஸும் சொல்லியிருக்காங்க. பட் அந்த இன்டர்மீடியட் லெவல்லேருந்து எப்படி ப்ரோ லெவலுக்கு போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, you will need 10,000 hours. 10,000 hours ஆஃப் ப்ராக்டிஸ் தான் உங்களை ஒரு ப்ரோவாக வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஆக்சுவலி மாற்றும். இப்போ இந்த 25 daysக்கு நீங்கள் 4 hours பண்ணியிருக்கீங்கல்ல, யூ ஆர் ஆல்மோஸ்ட் 1% டன். சாரி 10% டன். 100% வந்து யூ ஆர் ஆல்மோஸ்ட் 10% டன். 100 hours நீங்கள் ஆல்ரெடி முடிச்சிட்டீங்க, இன்னும் 10x போகணும். ஸோ அது பண்ணணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் எவ்வளோ டேஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இல்லாட்டி நீங்கள் வந்து அந்த 4 வந்து 8 hours மாற்றிக்கலாம். பட் அவ்வளோ டைம் யாருக்கும் இருக்காது. ஸோ அதனால் 4 hours இஸ் ஆக்சுவலி குட் இனஃப். நீங்கள் இப்போ கேட்கலாம், ப்ரோ நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் ப்ரோ, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ப்ரோ, ஒர்க்குக்கு போகிறோம் ப்ரோ, எப்படி ப்ரோ இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ நானும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். ஐ மீன் 12th ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வித் போர்டு எக்ஸாம்ஸ் அண்ட் என்னோட காலேஜ் எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருந்தது. பட் ஸ்டில் நான் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணதில் அது என்னோட கான்சன்ட்ரேஷனை இந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ்லேயே வந்து ஆக்சுவலி பில்ட் பண்ணிச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. சீரியஸாக அதை வந்து பில்ட் பண்ணிச்சு. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் கிளியர் பண்ணிட்டேன் எல்லா என்ட்ரன்ஸையும். ஐ எம் கெட்டிங் இன் டு VIT இன் அனதர் 1 week. ஸோ என்ன முடியும்னா, ஏன் உங்களால முடியாது? எல்லாருக்கும் அதே 24 hours தானே இருக்குது. அந்த 24 hours ஒரு 4 hours தான் நான் உங்களை ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறேன். ஸ்பெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், யூ வில் டெஃபினெட்லி நோ அ சேஞ்ச். ஸோ ஸ்பீக்கிங் அபவுட் தி தேர்ட் டீடாக்ஸ், இட் இஸ் கால்ட் அஸ் தி வந்து எமோஷனல் டீடாக்ஸ். இந்த எமோஷனல் டீடாக்ஸில் வந்து 2 விஷயங்கள் தான் இருக்குது, ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. ரைட்டிங் அண்ட் குவாலிட்டி டைம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பீக்கிங் அபவுட் ரைட்டிங் ஆர் ஜேர்னலிங், ஆரம்பத்தில் நானும் கொஞ்சம் சைடு வாங்கினேன். பட் ஒரு வாட்டி அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு வந்து எழுதி பாருங்களேன், யூ வில் நோ ஹவு பியூட்டிஃபுல் திஸ் லைஃப் இஸ். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து உங்கள் நோட்டை எடுத்து அந்த விஷயங்கள், அன்றைக்கி நடந்த சந்தோஷமான விஷயங்கள், சோகமான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எழுதிட்டு திருப்பி அதை ஒரு 1 weekோ இல்லை ஒரு 1 monthோ கழிச்சோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மூஞ்சில் மிஞ்சி இருக்க போகிறது சிரிப்பு மட்டும்தான். எல்லாத்தையும் எழுதுங்க. ப்ரோ எனக்கு இங்கிலீஷில் வந்து சென்டென்ஸ்லாம் வந்து ஃப்ரேம் பண்ண தெரியாது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தங்கிலீஷ் தெரியும்ல ப்ரோ, தங்கிலீஷில் எழுதுங்க. யாருக்கிட்ட போய் அந்த நோட்டை காட்ட போகிறீங்க? அதை பார்த்து இன்னும் நல்லா சிரிங்க. சிரிக்கிறதுக்கு என்ன காசாக பணமா? ட்ரஸ்ட் மீ, ரைட்டிங் நாட் ஓன்லி ஹெல்ப்டு மீ எமோஷ்னலி, பட் என்னோட வொக்காபுலரியில் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. எனக்கு வந்து இந்த ஷன் அப்படிங்கிற வார்த்தைலாம் வந்து வராது. ஐ மீன்
செலிப்ரேஷன் புரியுதா நான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். செலிப்ரேஷன் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியாது, செலிப்ரேஷன் தான் நான் வந்து சொல்லுவேன். இந்த மாதிரிலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எழுத ஆரம்பிக்கும் போது எனக்கே தெரியாமல் என்னோட ஆரம்பத்தில் இருந்த என்னோட நோட்ஸில் தமிழ் தங்கிலீஷில் இருக்கும். பட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அப்படியே வந்து ஒன்று பியூர் தமிழ் எழுதுனேன், இல்லாட்டி பியூர் இங்கிலீஷ்லலாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அது எப்படி நடந்ததுன்னே தெரியல. ஆனால் நான் வந்து இந்த ரைட்டிங்குங்கிற ஹேபிட்டை வந்து 3 மாதமாக இல்லை, இந்த 12th ஆரம்பித்த நாள்லேருந்து இது வந்து நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால இட் ரியலி ஹெல்ப் மீ அ லாட். ஆனால் நான் இப்போ உண்மையிலே சொல்கிறேங்க, ஆரம்பத்தில் இருக்க அந்த ஒரு மது எழுதுனதுக்கும் இப்போ நான் எழுதியிருக்கிறதுக்கும் கம்ப்ளீட்லி தேர் இஸ் அ லாட் ஆஃப் டிராஸ்டிக் சேஞ்ச். நான் இதை கண்டிப்பாக அந்த ஹேபிட் விட மாட்டேன். கண்டிப்பாக நீங்களும் எழுதி பாருங்கள், யூ வில் டெஃபினெட்லி நோ அ சேஞ்ச். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி எழுதி ஃப்ளாப் ஆகி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி போகும்போது அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கற்றுப்போம். அது நம்மளை இன்னும் ப்ரொடக்டிவாக மாற்றும். புரியுதா? ஸோ அதனால் ட்ரை தட். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்னென்னமோ பண்ணுறோம், 10லேருந்து 15 நிமிஷம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நம்ம எந்த சைடும் குறைச்சி போயிட மாட்டோம். ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக்கிங் அபவுட் குவாலிட்டி டைம். உங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இல்லைனாலும், ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள், ஒரு 4 பேர் கூட இல்லைனாலும் யாராவது ஒருத்தராச்சும் நம்மளுக்கு வந்து இருப்பாங்க. அப்படியே அந்த ஒருத்தரே இல்லைனாலும் there is something which can actually motivate you. எது தெரியுமா? நேச்சரோட ஒரு ப்ராப்பரான ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு இடத்துல நீங்கள் போயிட்டு குப்பையை கொட்டியிருக்க இடத்த வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு குப்பையை பார்க்கும்போது அசிங்கமாக தான் இருக்கும். பட் அவ்வளவையும் தாங்கிக்கிட்டு கீழே இருக்கிற அந்த மண்ணை பார்த்தீங்கன்னா உங்களையே அறியாத ஒரு பெருமையான ஒரு விஷயம் வந்து உங்களுக்குள்ளாரே வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். இப்படி இவ்வளவே தாங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து சும்மா பார்த்தா அவனுக்கு வராது. சும்மா பார்த்தா ஐயோ ஏன் இது அப்படின்னு தான் நம்ம போவோமே தவிர, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், நேச்சரோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நேச்சரை ஜஸ்ட் நார்மலாக பார்க்குறதுக்கும் அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா சில பேர் ரூல்ஸ்லாம் சொல்லுவாங்க, நான் போய் நேச்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது, பட் அதை நான் வந்து ஒரு மதிச்சதில்லை. பிகாஸ் அதோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால தான் எனக்கு இந்த வீடியோ போடணும், இன்ஸ்டாகிராமில் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வந்தது. 3 மாதத்துக்கு முன்னாடி நான் இருந்ததுக்கும் இப்போ நான் இருக்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் வந்து சீரியஸ்லி சொல்கிறேன், நேச்சர் தான் எனக்குள்ளே க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் லெட் மீ நோ. ஸோ அவ்வளோதான் படிஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னடா ஏதோ சைக்காலஜி கிளாஸ் மாதிரி இவ்வளோ பெருசாக வந்து எமோஷனலாகவே எமோஷனல் திங்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆக்சுவலி இது உண்மை தான். ஃபஸ்ட் நம்ம எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்களை மாற்றினா தான் நம்மளோட ஒர்க்கில் வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து ஒரு நம்ம எப்படியெல்லாம் நம்மளை ஃபஸ்ட்டு எமோஷ்னலாகவும் நம்ம சரௌண்டிங்ஸை மாற்ற முடியுமோ அதை பற்றி நான் வந்து டிஸ்கவர் பண்ணேன். ஸோ இந்த 3 ways கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரே ஐடியா, நான் இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே போயிட்டு எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், ப்ராப்பர் டயட் எடுக்க போகிறேன், ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட மாட்டேன், வெஜிடபிள் சாப்பிட போகிறேன், எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், ரைட் பண்ண போகிறேன், லேர்ன் பண்ண போகிறேன், இப்படின்னு எல்லாத்தையும் ஒரே நாளில் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அவுட் ஆகி போயிடும். இன்றைக்கி ஒரு நாள் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள், ஒரே ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். ஒன்று ப்ராப்பராக தூங்குங்க, இல்லை ப்ராப்பர் எக்ஸசைஸ், ப்ராப்பர் டயட், இந்த மாதிரி ஒரு நாள் ஒன்றா வந்து நீங்கள் கொஞ்சமாக பாருங்கள். இட் will actually take 30 days to practice this. ஒன்றா நீங்கள் பண்ணிங்கன்னா 30 நாள் வந்து உங்களுக்கு எடுக்கும். ஸோ இந்த 30 நாளுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்றா பண்ணுங்கள், யூ வில் டெஃபினெட்லி நோ அ சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி எதுவும் இன்ஃபர்மேஷனான கண்டென்ட் இருந்தால் மட்டும் நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஸ்டில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இல்லை, உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. பிகாஸ் உங்களோட லைஃப்பை மாற்றணுங்கிறதுக்கு நீங்கள் எடுத்திருக்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. மை விஷஸ் ஆல்சோ ஃபார் தட். ஸோ இந்த மாதிரி எது இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் குட்டி மோட்டிவேஷன்ஸ்க்கு நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்லேயே வந்து நான் ஷார்ட்ஸாக வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அன்டில் கம்மிங் அப் வித் த பெஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் அகைன், சைனிங் ஆஃப்.